யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய 2 வசனங்களை நாம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் ஆகிய 2 வசனங்களை எல்லாரும் இணைந்து வாசிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்கள் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஸ்தோத்திரம். முடிந்த அளவு நீங்கள் முன்னால் வந்து இங்கே அமர்ந்து ஆராதிக்க உங்களை அன்பாய் கேட்குறோம். பலவீனமானவங்க, வயதானவங்க நீங்கள் பின்னால் அமர்ந்து கொள்ளலாம். மற்றபடி கொஞ்சம் முடிந்த அளவு ஸ்தோத்திரம், எல்லாருக்காக ஸ்தோத்திரம், முடிந்த அளவு கொஞ்சம் முயற்சி எடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடம்லாம் நிரம்பினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆகவே அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். தாழ்மையான வேண்டுகோள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வசனத்துக்கு நேராய் நாம் திரும்புவோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எத்தனை பேருக்கு சும்மா இருக்கணும்னா விருப்பம்? அமைதியாக இருக்கணும், அமர்ந்து இருக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஸ்தோத்திரம். அந்த விருப்பம் சில நேரம் நமக்கு வேலை செய்யாமல், ஊழியம் செய்யாமல் சும்மா இருக்க விரும்புவோம். ஆனால் கர்த்தர் சில நேரத்தில் அமர்ந்துருங்கள்னா அன்றைக்கி தான் நம்ம செயல்பட்டு இருப்போம். ஆனால் இங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போறார். கர்த்தர் யுத்தம் பண்ண வேண்டுமானால் நீங்கள் சும்மா இருக்க வேண்டும். நீங்கள் சும்மா இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் யுத்தம் பண்ணினால் கர்த்தர் சும்மா இருப்பார். எத்தனை பேருக்கு கர்த்தரை சும்மா இருக்க வைக்கணும்னு ஆசை இருக்குதா? அப்போ நம்ம யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம சும்மா இருந்தோம்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்து இருக்கணும். சும்மா இருக்கன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கன்னு அர்த்தம் இல்லை. ஜெபத்தில் தரித்து இருக்கணும், நல்ல பாட்டு பாடி ஆராதித்து கொண்டு இருக்கணும். இந்த சும்மா இருங்கள் என்கிற வார்த்தையின் அர்த்தம் அதுதான். நம்ம அமைதியாக இருக்கணும், நம்ம சும்மா இருக்கணும். அதுபோல் அவர் கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும். நீங்கள் அமைதியாக இருக்கிற ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் கிரியை செய்கிறதுக்கு இடம் கொடுக்குறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் கிரியை செய்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும் உங்கள் வாழ்க்கையில். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்கிறதுக்கு டைம் கொடுங்க, இடம் கொடுங்கள். ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியம். நீங்கள் போய் எதுலேயும் செயல்பட வேண்டிய அவசியமே இல்லை. சில நேரம் நம்ம போய் வேகமாக பாசத்தில் நம்ம உள்ளே நுழைவோம், அங்கே கர்த்தருடைய சித்தம் நிறைவேறாமல் போயிடும். கர்த்தர் அங்கே கிரியை செய்யாமல் போயிடுவார். நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, நம்முடைய பலம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அமைதியாக உட்கார சொல்கிறார். அமர்ந்து இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, அமைதியாக இருக்கணும். அதான் ஜெபத்தில் தரித்து இருக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டுமானால் சில சூழ்நிலைகளில் நீங்கள் தேவன் கிரியை செய்வதற்கு இடம் கொடுத்து நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். சத்துரு நம்மளை அப்படியே மெதுவாக டைவர்ட் பண்ணுவான். ஒரே நாளில் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ட்ராக்கை விட்டு வெளியில் உங்களை ஓட வைப்பான். அது வஞ்சிக்கப்பட்டுருவோம், பின்வாங்கி போயிடுவோம். நமக்குன்னு ஆண்டவர் நியமித்த ஓட்டம், அதான் பவுல் சொல்றார், எனக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு நான் ஓடணும். வேற காரியத்தில் உங்கள் கவனம் செலுத்திடக்கூடாது. நிறைய பேர் நல்ல பிரகாசிக்க வேண்டியவங்க எல்லாம் சரியாக அதில் கவனம் செலுத்தாதனால வழி தப்பி போயிட்டாங்க. நல்ல கிருபைகள் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு, ஆனால் அதில் கவனம் இருக்காது.
இழந்துருவோம் அந்த அபிஷேகத்தை. கர்த்தர் கிரியை செய்கிறதுக்கு இடம் கொடுக்கணும்னா நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். அவர் போட்ட ட்ராக்கில் அப்படியே போயிட்டுருக்கணும். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார் சும்மா இருங்க. இதுதான் உங்களுக்கு போட்ட ட்ராக்னா அதில் சும்மாவே இருந்துடணும். பைபிளில் வசனம் இருக்குது, சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒலித்துக்கொள். சில நேரம் யுத்தம் பண்ண எலும்பும் பாரு. தாவீதை பார்த்து சொன்னார், முசுக்கட்டை செடி நுனியிலேருந்து ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்கும், உடனே புறப்படு. எரிகோ கோட்டையை உடைக்கும் போது சொன்னார், பாடி துதிங்க, வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு யுக்திகளை, ஆண்டவருடைய புது புது திட்டங்களை நமக்கு கொடுப்பார். நேற்று செஞ்ச மாதிரி இன்னைக்கு செய்ய முடியாது. ஆகவே தான் தினமும் கர்த்தரோடு நாம் இருக்க வேண்டும். நேற்று எரிகோ கோட்டையை எப்படி தான் உடைச்சாங்க, அப்படி தான் நம்ம ஆயி பட்டணத்தை பிடிக்கணும்னு நினச்சா அது நடக்காது. அதுக்கு வேற வழியை ஆண்டவர் வச்சிருப்பார். ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். நேற்று நடந்த விதத்தை வச்சு இன்னைக்கு நடக்க முடியாது. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தினசரி கர்த்தரோடு நாம் ஜெபம் பண்ணி பழகி அவரோடு நடக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நேற்று ஜெபம் பண்ணோம், கர்த்தர் நடத்தினார், அதை வச்சு இன்னைக்கு நம்ம நடக்கலாம்னா முடியாது. இன்றைக்கு கர்த்தர் வேறு விதத்தில் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நாம் அமர்ந்திருந்தால் யுத்தம் நடக்கும். ஆமென். அமர்ந்திருந்தால், எல்லாரும் சொல்லுங்க, அமர்ந்திருந்தால் யுத்தம் நடக்கும். கர்த்தர் நடத்துவார். யுத்தம் நடக்கும்னா கர்த்தர் உங்களுக்காக போராடி சத்ருவின் கையில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தருவார். நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். ஸ்தோத்திரம். உங்கள் கவனம் கரெக்டாக ஆண்டவர் நியமித்த காரியத்தில் மாத்திரம் இருக்கணும். உங்களுடைய ஃபோக்கஸ் அதிலே இருக்கணும். பாவம் என்றால் என்ன? ஒருவர் விதமாய் சொல்றார், குறி தவறுவது பாவம். குறி தவறுவது பாவம். சரியான இடத்துல இங்கேருந்து நம்ம ஒரு அம்பை விடுறோம், கரெக்டாக குறி பார்த்து அடிக்கணும். அது மிஸ் ஆகிட்டுனா அது பாவம். வாழ்க்கையில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற லெக்க அடையணும், அதை மிஸ் பண்ணிட்டோன்னா அது பாவம்தான். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சத்துரு பல நிலைகளில் நம்மை டைவர்ட் பண்ணுவான். உலகத்தை காட்டுவான், பணத்தை காட்டுவான், வேலையை காட்டுவான், ஜெபத்தை உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்துருவான், தேவனோடு உள்ள ஐக்கியத்தை உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்துருவான், ஆசைகளை காண்பிப்பான். இதெல்லாம் காண்பிச்சு உங்களுக்குள் இருக்கிற நிறைய நன்மைகளை எடுத்துருவான். ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் சொல்றார், நீங்கள் சும்மாவே இருங்க. ஹல்லேலூயா. ஜெபத்திலேயே இருங்க, என் சமூகத்திலேயே இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன். நீங்கள் கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து துதிக்கணும்னு விரும்புகிறீங்களா? சும்மா இருக்க வச்சு நீங்கள் யாத்திராகமம் 15 அதிகாரத்துக்கு வரும்போது ஜெயம் பெற்று பாட்டு பாட வைத்தார். அதான் நம்முடைய ஆண்டவர். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ஜெயகீதத்தை பாடலாம். நீங்கள் போராடி நீங்கள் உருண்டு பிறண்டு எப்படியோ வாழ்க்கையை முன்னேற்றிடலாம் நினச்சிங்கன்னா ஒன்றும் நடக்காது. ஒன்றும் நடக்காது. நீங்கள் 6 நாள் உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இந்த ஒரு நாள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்கள், கர்த்தர் மீதமுள்ள 6 நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதி தருவார். நீங்கள் உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ஈஸியாக கர்த்தர் உங்களை சுதந்திரிக்கிறவங்களா மாற்றுவார். எவ்வளோ போராட்டம்னா, வேலை செய்கிற இடத்துல போராட்டம், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல பிரச்சனை, படிக்கிற இடத்துல பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இதெல்லாம் கடந்து தானே வர்றீங்க. தேவ சபைக்கு வர்ற நீங்கள் எல்லாரும் பிரச்சனை இல்லாதவர்களா? எத்தனை பிரச்சனையில் இருக்கிறீங்க, சொல்லி முடியாது. சிலர் ஜெபக்குறிப்பு எழுதுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. வாரம் வாரம் ஏதாவது பிரச்சனை வருது, எதை எழுத, பாஸ்டர் என்ன நினைப்பாங்க, ஜெபக்குறிப்பு சொல்கிறதுக்கே தயங்குறாங்க. காரணம் என்னென்னா, வாரம் வாரம் பிரச்சனை, தினமும் பிரச்சனை. இதெல்லாம் எப்படி கடக்கிறது? கர்த்தர் சொல்கிறாரு, தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருந்தால் போதும், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் இத்தனை வருஷம் பேசிட்டீங்க, இத்தனை வருஷம் செயல்பட்டீங்க, இத்தனை வருஷம் போராடினீங்க, ஒன்றுமே வெற்றி பெறலை. இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இந்த புது வருஷத்தில் நான் அமர்ந்து இருக்க போகிறேன் உங்கள் சமூகத்தில், நான் சும்மாவே இருக்க போகிறேன், உங்கள் பிரசன்னத்திலேயே நிற்க போகிறேன், எனக்காக நீர் யுத்தம் பண்ணுவீராக. சூழ்நிலைகளை பாருங்கள். இன்னைக்கு பெரிய சவால் நமக்கு சூழ்நிலைகள். ஒவ்வொரு மனுஷனும் சில சிச்சுவேஷனில் தான் தவறி போகிறான். சூழ்நிலைகள் அவனை தடம் புரள வைக்கிறது. யாத்திராகமம் 14 அதிகாரம் 10 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பார்வோன் சேனை நெருங்கி வருகிறது, அவர்களை கிட்டினார்கள் என்று அந்த வசனம் முடிகிறது. இது முதல் பிரச்சனை, மனிதர்களால் வரும் பிரச்சனை.
பார்வோன் சேனை நெருக்கி கொண்டிருக்கிறது. 430 வருஷம் இவர்களை வைத்து நல்லா சம்பாத்தியம் பண்ணி, இவர்களை வைத்து நல்லா செல்வ செழிப்பா அந்த தேசம் மாறிட்டு, ஆனால் கடைசியில் கர்த்தர் எல்லாத்தையும் மீட்டு கொடுத்தார். இப்போ பார்வோனுக்கு விடுவதற்கு மனதில்லை, மீண்டும் ஒரு பிரச்சனையை உண்டாக்குறான். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்போமாவது விடுதலை ஆயிட்டோமே நினச்சி வந்தாலும், இரத்தத்தால் மீட்கப்பட்டு பஸ்க ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளில் சங்கார தூதன் போக முடியலை, விடுதலையை பார்த்தாங்க. ஆனாலும் திரும்பவும் மனிதர்களால் பிரச்சனைகள் வருகிறது. அநேகர் நினைக்கிறாங்க ரட்சிக்கப்பட்டோம், சபைக்கு வந்துட்டோம், விடுதலை ஆயிட்டோம், ஆனாலும் பிரச்சனை தீரலையே. மனிதர்களால் வரும் பிரச்சனை. இரண்டாவது சூழ்நிலை செங்கடல், இயற்கையால் வரும் பிரச்சனை. ஒரு பக்கம் மனுஷர்களால் பிரச்சனை, இன்னொரு பக்கம் இயற்கையினால் பிரச்சனை. கொரோனா வந்தது, வெள்ளம் வந்தது, எவ்வளவு பிரச்சனை. மூழ்கடிப்பதற்கு, தேவனுடைய ஜனங்களை பிசாசு அழிப்பதற்கு பல நிலைகளில் போராடுவான். இயற்கை உங்களுக்கு எதிராக இருக்கலாம். எவ்வளவு பேருடைய வருமானங்கள் பாதிக்கப்பட்டது. அன்றைக்கு ஒரு சகோதரன் சொல்லுகிறார், அவர் கோழி வியாபாரம் பண்றார், நாட்டுக்கோழி. 15 லட்சம் எனக்கு நஷ்டங்கிறார் வெள்ளத்தில். 15 லட்சம். சாதாரண ஒரு குடிசை வீட்டில் உட்காந்து நாட்டுக்கோழியை வச்சு வியாபாரம் பண்ணி முட்டையெல்லாம் வித்துட்டு இருக்கிறார். கிறிஸ்துவ அறிந்த மனுஷன். அவர் சொல்லார், 15 லட்சம் பாஸ்டர் எனக்கு வீணா போச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, இயற்கையினால் பிரச்சனை வருகிறது, இயற்கையினால் பிரச்சனை வருகிறது. யார் இவங்களுக்கு ஈடு செலுத்த முடியும்? அரசாங்கத்தை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? இயற்கையை உண்டாக்கினவர் கர்த்தர். கர்த்தர் அனுமதிக்காம ஒன்று நடக்காது. கர்த்தருடைய கோபத்தினால் பூமி அதிரும் என்று பைபிள் சொல்கிறது. எவ்வளவோ முடிந்தது அரசாங்கம் செய்கிறாங்க, எல்லாத்துக்கும் மேலே அதிகாரம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலர் எதுக்கு எடுத்தாலும் அரசாங்கத்தை தான் குறை சொல்லுவாங்க. வீட்டில் கேஸ் காலியானாலும் அரசாங்கம் சரியில்லை, கரண்ட்டு போனாலும் அதுதான். இதெல்லாம் ஒரு அறியாமை. நம்ம ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், எத்தனை லட்சங்களை நடத்தணும், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் யோசித்து பாருங்க. ஆகவே நம்ம ஜெபந்தான் பண்ணணும். அரசாங்கங்கள் தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் கிருபையை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, 14ஆம் அதிகாரம் யாத்திராமம் 10ஆம் வசனத்தில் அங்கே வாசிக்கும் போது, மிகவும் பயந்தார்கள். பயம் வந்துருச்சு, பிசாசு பயம் காட்டிடுவான். இப்போ பிசாசினால் வரும் பிரச்சனை, முதல்ல மனிதர்களால் வரும் பிரச்சனை, இயற்கையால் வரும் பிரச்சனை, சாத்தானால் வரும் பிரச்சனை. சாத்தான் எப்பவுமே நமக்கு பய உணர்வை கொடுத்துட்டே இருப்பான். இந்த வியாதியில் செத்துருவோம், இங்கே விபத்தில் மரித்துருவோம். சிலர் தூக்கத்தில் கூட அப்படி கனவு வரும், எங்கேயோ போய் மோதன மாதிரி, எங்கெல்லாமோ போய் விழுந்த மாதிரியெல்லாம் கனவு வருதா, பாதாளத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியெல்லாம் எண்ணங்கள் வரும். பயம் சாத்தானால் வரும் பிரச்சனை. சாத்தான் ஜனங்களை மோசம் போக்கி கொண்டிருக்கிறான். நரகத்துக்கு போகிறவர்கள் பட்டியலில் முதல்ல பயப்படுகிறவர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மூத்த போதகர் அடிக்கடி அந்த வசனத்தை பிரசங்கத்தில் உபயோகப்படுத்துவாங்க. வெளிப்படுத்தல் 21:8, பயப்படுகிறவர்களும் அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்போ பயம் பிசாசினால் வரும் பிரச்சனை. சாத்தான் பயம் காட்டிகிட்டே இருப்பான். சின்ன கஷ்டம் வந்தாலும் நீ மீண்டு வர முடியாது. இந்த மாதத்தில் வருமானம் இல்லையா, நீ கடன் பற்றுவ, அடுத்த மாதம் உனக்கு எல்லாம் போச்சு, குடும்பம் போயிடும். இப்படியே பயம் வந்துட்டே இருக்கும். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். மகா வறட்சியான காலங்களிலும் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். இப்படிதான் வசனம் சொல்கிறது. ஆனால் பிசாசு அதுக்கு மாறான காரியங்களை நமக்கு கொண்டு வருவான். இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்துட்டாங்க. வழி இல்லை, முன்னால செங்கடல், பின்னால பார்வோனின் சேனை. முன்னால இயற்கையினால் பிரச்சனை, பின்னால மனிதனால் பிரச்சனை. இடையில நின்னா பயம், தூங்க முடியல, சாப்பிட முடியல. பிசாசினால் வரும் பிரச்சனை. நாலாவது 14ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஜனங்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வழியே இல்லை, எல்லா பக்கமும் லாக் ஆயிடுச்சுன்னா கடைசியில் என்ன செய்வோம்னா வீட்டில் உட்காந்து புலம்பிகிட்டே இருப்போம். வேற வழியே இல்லை. ஆண்டவர் ஏன் என்ன இப்படி படைச்சார்? எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவோம். இவரை கட்டினால தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு, இப்படி ஒரு பிள்ளையை பத்துட்டேனே, சர்ச்சுக்கு போய் என்ன நடந்து, எல்லாமே வந்துடும். புலம்பும் போது
பிரச்சனைன்னு வரும்போது யாரையும் விட்டு வைக்க மாட்டோம், எல்லாரையும் நம்ம சேர்த்துருவோம். அது மனித இயல்பு. 11ஆம் வசனத்தை பாருங்க. எங்களுக்கு எகிப்தில் பிரேத குழி இல்லையா, இங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க, ஏன் நாங்கள் எகிப்திலேருந்து புறப்படணும், எங்களுக்கு ஏன் இப்படி செஞ்சீங்க? எகிப்தில் இருக்கும்போது எகிப்தியருக்கு வேலை செஞ்சோம், அப்போமே சொன்னோம் சும்மா விட்டுறியா மோசே, விட்டுருங்க ஐயா, நாங்கள் இங்கேயே வேலை செஞ்சிடறோம். சிலர் அந்த அடிமைத்தன ஸ்பிரிட் மாறலை. இப்போ ஜனங்களுடைய மனநிலையில் ஏற்பட்ட பிரச்சனை. 4வது காரியம் என்னென்னா, நம்மால் நமக்கு ஏற்படும் பிரச்சனை. நாமே நமக்கு பிரச்சனையாக இருப்போம். முதல்ல இயற்கையினால் வரும் பிரச்சனை, மனிதர்களால் வரும் பிரச்சனை, சாத்தானால் வரும் பிரச்சனை. 4வது நாமே நமக்கு பிரச்சனையாக இருப்போம். ஸ்தோத்திரம். நம்ம வளர்ச்சிக்கு நம்மளே தடையாக இருப்போம். யோசித்து பாருங்க, இந்த வருஷத்தில் கர்த்தர் இதையெல்லாம் மாற்றுவாராக. நம்முடைய மனநிலையே நம்மளை முன்னேற விடாது. சிலர் கொஞ்சம் நல்ல எவ்வளோ வசதியாக வந்தாலும் அந்த மனநிலை மாறாது. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் இவ்வளவு அற்புதங்களை செய்து விடுவித்த போதும் அவங்க மனசில் என்ன சொல்கிறாங்க, எகிப்தில் ஒழுங்காக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அடிமைத்தன ஸ்பிரிட் மாறலை, இருதயத்திலிருந்து அது வெளியேறலை. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க, ஆனால் அவங்க இருதயத்தில் எகிப்து இருக்கிறது. யோசித்து பாருங்கள், நம்முடைய இருதயத்தில் மாற்றங்கள் வரணும். நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஜனங்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்கு. நாங்கள் இங்கே வந்து சாகிறத விட அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தால் நல்லா இருக்குமே என்று அவர்கள் சொல்கிறாங்க. எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பார் ஆண்டவர். இவ்வளவு கஷ்டப்பட்டு விடுதலை ஆக்கிட்டு வந்தா இந்த சின்ன காரியத்தில் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியலை. எத்தனையோ அற்புதங்களை செய்தார் தேவனுடைய ஜனமே. இதை செய்ய மாட்டாரா உங்களுக்கு? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உற்சாகமாக கேட்குறீங்களா? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இதுவரை நடத்தினா இனியும் கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்முடைய ஆண்டவர் எப்படி தீர்வை கொடுக்கிறார் தெரியுமா? பெர்மனண்ட்டாக ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு 13ஆம் வசனம் கடைசி பகுதியில், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரச்சனை இனி உங்கள் வாழ்க்கையில் வராது, இந்த வியாதி உங்கள் வாழ்க்கையில் இனி உங்களை தொடாது, இந்த மரணத்தின் இந்த வலி, இந்த கொடூரம் இனி உங்களை துரத்தாது. ஸ்தோத்திரம். இந்த ஒரு பிரச்சனை, இந்த துன்பம், ஒரு குறிப்பிட்ட காரியம், உங்கள் மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த விஷயம் இனி உங்களை துரத்தாது. கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். பிரச்சனைகளிலிருந்து நிரந்தர தீர்வு. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய கர்த்தர் தான் கொடுக்க முடியும். எத்தனை பேருக்கு வாஞ்சிக்கிறீங்க, என் பிரச்சனையிலிருந்து ஒரு நிரந்தரமான தீர்வை கர்த்தர் தரணும், பெர்மனண்டா ஒரு சொல்யூஷன்? அது நம்மளால முடியாது, கர்த்தர் தான் நமக்கு கொடுக்க முடியும். நீங்க கடல் கடந்து போனாலும் நிரந்தர தீர்வை பெற முடியாது. நிரந்தர தீர்வை நம்முடைய கர்த்தர் ஒருவரே கொடுக்கிறார். இதை கர்த்தர் கொடுக்கறதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். அதான் சும்மா இருங்கன்னு சொல்றாரு. கர்த்தர் உங்களுக்கு நிரந்தரமான தீர்வை கொடுக்கணுமா? கடன் பிரச்சனை இனி வரக்கூடாது, இனி கடன் வாங்க மாட்டாய் என்று பைபிள் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஒரு தடவை விடுதலை ஆக்கினார்னா விடுதலை ஆயிரணும். திரும்ப போய் கடனை வாங்கி வச்சுட்டு இருக்கக்கூடாது. அது நம்முடைய அறியாமை, நம்முடைய முட்டாள்தனம், அல்ல நம்முடைய ஆண்டவிடத்தில் விசாரிக்காம நாம் செய்கிற காரியங்கள். ஒரு தடவை விடுதலை ஆக்கிட்டாருன்னா மறுபடி அதுக்குள்ள போயிடக்கூடாது. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. 430 வருஷம் தீர்க்க முடியாத பிரச்சனையை ஒரே நாள் இரவுல கர்த்தர் தீர்த்தார். எத்தனையோ வருஷமா சில பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில தீர்க்க முடியாம இருக்கு, எவராலையும் தீர்க்க முடியல, எத்தனையோ பேர் போராடி முடியல. ஆனா கர்த்தர் நினைத்தால் நிரந்தர தீர்வை கர்த்தர் உண்டு பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி இந்த காலை நேரத்தில் என் வாழ்க்கையில ஒரு நிரந்தர தீர்வை தாங்க ஆண்டவரே. தற்காலிக சொல்யூஷன் அல்ல, டெம்பரவரியா ஒரு சொல்யூஷன் வேண்டாம், நிரந்தரமான தீர்வு. நாங்கள் அதை வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையில யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசையை நோக்கி இவ்வளோ காரியங்கள் நடந்த போதும் கர்த்தர் மோசையை பார்த்து பேசுகிறார். ஆண்டவரே, இவ்வளவு நெருக்கடிகள் சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலும் நாங்கள் உங்கள் சத்தத்தை மாத்திரம் கேட்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் சும்மா இருங்க எல்லாம் சொல்லிட்டு கர்த்தர் திரும்ப மோசையை பார்த்து சொல்கிறார், முன்னேறி செல்லுங்க,
புறப்பட்டு போங்க. என்னிடத்துல வந்து முறையிடுகிறது என்ன? ஸ்தோத்திரம். முன்னேறுவதற்கு கர்த்தருடைய சத்தம் நமக்கு தேவைப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போகணும்னா கர்த்தர் பேசிகிட்டே இருக்கணும். கர்த்தரோட நல்ல உறவு இருக்கணும். கர்த்தரோட பேசி நல்ல சமாதானமாக இருக்கணும். தினமும் தினசரி ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். தினமும் வேதத்தை தியானிக்கிறவங்களா இருக்கணும். வேதத்தையே சர்ச்சை கொண்டு வராமல் இருந்தால் எப்படி ஆசீர்வாதம் வரும்? பைபிளை யார்கிட்டையாவது கொடுத்துட்டு இங்கே வந்து கடன் வாங்கக்கூடாது. நீங்கள் கையில் பைபிள் எடுத்துகிட்டு வரணும். ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு வர்ற எல்லார் கையிலையும் பரிசுத்த வேதாகமாக இருக்கணும். வேதத்தை தூக்குறதுக்கு வருத்தப்படக்கூடாது. பொதுவாக சொல்லுவாங்க, இளமையில் வேதத்தை சுமந்தா முதுமையில் வேதம் உன்னை சுமக்கும். எவ்வளோ ஒரு ஆழமான உண்மையான சத்தியம் பாருங்க. பைபிள் எடுக்கிறதுக்கு வெட்கப்படக்கூடாது. எந்த இடத்துலும் வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும். ஆலயத்துக்கு வரும்போது பைபிள் கையில் கண்டிப்பாக இருக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் மோசையோட பேசுகிறார். இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் என்னோட பேசணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம சும்மா இருந்தால் என்ன நடக்கும், அதைத்தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இவ்வளோ நேரம் நான் பேசின எல்லாமே ஒரு அவுட்லைன் தான். நம்ம சும்மா இருக்கணும். ஆண்டவர் பிரசன்னத்தில் அவர் கிரியை செய்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். நீங்கள் யாரும் அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பொறுமையோடு காத்துருங்க. நெருக்கிட்டு வரலாம் பிரச்சனை. மனுஷங்களால் பிரச்சனை, இயற்கையால் பிரச்சனை, நாமே நமக்கு பிரச்சனையாக மாறிடுவோம். பிசாசு ஒரு பக்கம் பிரச்சனை, 4 விதமான பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட நிற்பா. எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எந்த பிசாசு உங்களை ஜெயிக்க முடியாது. நீங்களும் நானும் சும்மா இருந்தா கர்த்தர் என்ன செய்ய போறார், என்ன நடக்கும்? முதல் குறிப்பு வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தில் 14:19 சேர்ந்து வாசிங்க. 16ஆம் வசனம். யாத்திராகமம் 14:16. கர்த்தர் சொல்றார், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சும்மா இருந்தா நமக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரம் செயல்படும். முதல் குறிப்பு, நமக்கு கர்த்தர் தந்த அதிகாரம் செயல்படணுமா? நம்ம அமைதியாக தேவ பிரசன்னத்தில் இருக்கணும். நம்ம முயற்சி எடுத்தோம், பிரயாசப்பட்டோம், அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன், யாரையாவது பார்த்து எங்கேயாவது சாதிச்சிடலான்னா ஒன்றும் நடக்காது. ஒன்றும் நடக்காது. நீங்கள் எத்தனை பேரை பார்த்துட்டோம், எத்தனை பேருடைய ஒத்தாசையை நாடி நின்னோம். யாராவது உதவி செஞ்சாங்களா? ஒருத்தரும் உதவி செய்ய முடியாது. செங்கடல், இயற்கை பிரச்சனை, மனிதர்களால் பிரச்சனை, பிசாசால் பிரச்சனை, நாமே நமக்கு பிரச்சனை ஆயிட்டோம். இதில் என்ன செய்யணும்னா சும்மா இருந்தால் போதும். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் நீங்களும் நானும் அமைதியாக இருக்கணும். கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த அதிகாரம் செயல்பட ஆரம்பிக்கும். கோலை ஓங்கு, கையை நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு. 3 காரியம்தான். கோலை ஓங்கணும், கையை நீட்டணும், சமுத்திரத்தை பிளக்கணும். ஹல்லேலூயா. அதிகாரம் செயல்படும். நீங்கள் பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து போராடுனா உங்கள் அதிகாரம் செயல்படாது. உங்களுக்குள்ள கர்த்தர் ஏராளமான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபு 25:2. அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் கையில் அதிகாரம் இருக்கிறது. அவர் கையில் இருக்கிறது. அவர் தான் நமக்கு அதை தருகிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதிகாரம் அவர் கையில் இருக்கிறது, சகல அதிகாரமும் அவரிடத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சகல அதிகாரம் படைத்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். இந்த ஆண்டவர் தான் சொல்றாரு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு நீங்கள் வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 10:19 சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரம், சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசே கோலை ஓங்கி கையை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. இந்த அதிகாரத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசும்போது இந்த அதிகாரம் செயல்படும். சத்ருவின் சகல வல்லமை, ஒன்றா இரண்டா எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரத்தை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் செயல்படணும்னா நீங்க அவர் பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கணும். நீங்க ஓடி சாடி அப்படி இப்படின்னு முயற்சி எடுத்தா இந்த அதிகாரம் அது ஒர்க் ஆகாது. இந்த அதிகாரத்துக்கு வல்லமே இல்லாத மாதிரி இருக்கும். நிறைய பேர் நம்ம அதிகாரம் உள்ளவங்களா இருக்கிறோம், ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்த முடியலை. காரணம் அவர் பிரசன்னத்தில் உட்காரல. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். அதிகாரம் செயல்படன்னா நீங்கள் சும்மா இருக்கணும். நம்ம என்னைக்கு சுய முயற்சி மாம்சத்தில் நம்ம செயல்படுறோமோ அன்றைக்கு நமக்குள் இருக்கிற அதிகாரம் செயல்படாது. ஸ்தோத்திரம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 21. மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? பரம குயவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் விரும்புகிற பிரகாரம் நம்மை உருவாக்க மண் நம்மை காண்பிக்கிறது. அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் மேலே கர்த்தருக்கு அதிகாரம் இருக்கு? அவர் கிரியேட் செய்ய, அவர் உருவாக்க நாம் இடம் கொடுக்கணும், அமர்ந்திருக்கணும். சும்மா இருக்கும்போது தான் இந்த பரம குயவன் நம்மை அவர் விரும்புகிற பாண்டமாய் உருவாக்குகிறார். அவர் விரும்புகிற வண்ணமாய் நம்மை உருவாக்குகிறார். இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த சோதனைகள், இந்த மரணத்தின் கண்ணிகளுக்கு நடுவில் நாம் அமர்ந்து தேவ சமூகத்திலே காத்திருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மை அவர் விரும்புகிற ஒரு பாண்டமாய் உருவாக்குவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது கனத்துக்குரிய பாத்திரம். அவர் உருவாக்குகிறார். எதற்குனாலும் கர்த்தர் உருவாக்குவார். இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. ஸ்தோத்திரம். கால்களை சுத்தம் செய்வதற்கு இருந்த கற்சாடிகள் அவர் கையில் வந்தபோது அங்கே திராட்சை ரசம் உண்டானது. கனவீனமான ஒரு பாத்திரம், யாரும் விரும்பாத, எட்டி பார்க்காத ஒரு இடத்துல இருக்கு. இப்போ எல்லாரும் அதைத்தான் ருசி உள்ளதுங்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கையில் மட்டும் இந்த மண்ணான மனுஷனாகிய நாம் போயிட்டோம்னா அவர் நம்மை அழகா உருவாக்குவார். இதற்கான அதிகாரம் அவருக்கு தான் இருக்கு. வேற எந்த மனுஷனும் உங்களை உருவாக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். நீங்க நல்லா உருவாகணும். நிறைய விஷயங்களை பைபிளை கற்றுக்கொள்ளணும். நல்ல பிரசங்கத்தை கேட்டு குறிப்பெடுத்து வளர்ந்து கொண்டே இருக்கணும். தினமும் வேதத்தை தியானித்து தியானித்து குறிப்புகளை எடுத்து ஜெபத்தில் உட்கார்ந்து வளரணும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரம் செயல்படும். மத்தேயு 10:1, மார்க் 6:7, லூக்கா 9:1 இதெல்லாம் ஒரே வசனம் தான். குறித்து கொள்ளுங்க, வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சீஷர்களை ஆண்டவர் அழைத்த போது அசுத்த ஆவியை துரத்தணும், சகல வியாதிகள் சகல நோய்களை நீக்குவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த அதிகாரம் எப்பொழுது செயல்பட்டது தெரியுமா? பெந்தேகோஸ்தே நாளில் 10 நாட்கள் அமர்ந்திருந்தார்கள். இந்த அதிகாரம் செயல்படன்னா சும்மா இருக்கணும், ஜெபத்தில் இருக்கணும், அபிஷேகத்தை பெறணும். அப்போதான் இந்த அதிகாரம் செயல்படும். பிசாசை கண்டு பயப்படுறோமா? நீங்கள் போய் பிசாசு பிடித்த நபர்களுக்கு ஜெபம் பண்ணி விடுதலையாக்கி சபைக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இதெல்லாம் எப்போ உங்களுக்கு செயல்படும்னா நீங்கள் போய் காத்திருக்கும் போது தான். 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஓடினா ஒன்றும் நடக்காது. காலையில் எலும்பி அவசரமாக 2 சங்கீதத்தை வாசித்துட்டு ஓடினா ஒன்றும் நடக்காது. காத்திருக்கணும், அமர்ந்திருக்கணும், சும்மா இருக்கணும். அப்படின்னா என்ன? வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. உபவாசம் இருக்கிறீங்கன்னா யார் முகத்தையும் பார்க்கக்கூடாது. கர்த்தரும் நீங்களும் தான். குடும்பமாக உபவாசம் இருந்தால் குடும்பமாக, சபையாக இருந்தால் சபையாக, தனியாக இருந்தீங்கன்னா தனியாக கர்த்தரோட. ஆமென். உபவாசம் இருந்துட்டு வேலை செய்யக்கூடாது. உபவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு மனிதர்களோட பேசிகிட்டு இருக்கக்கூடாது. உபவாசம்னாலே கர்த்தரும் நீங்களும் தான். சும்மா இருக்கிற அனுபவம்னா என்ன? கர்த்தரோட இருக்கிற அனுபவம்.
உலகத்தை விட்டு பிரிந்து வேறுபட்டு கர்த்தரோடு இருக்கணும். 10 நாட்கள் சீஷர்கள் உலகத்தின் ஆவிகள் எல்லாம் விட்டு பிரிந்து அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்த போது, சும்மா காத்திருந்த போது, கர்த்தர் அவர்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து சகல வியாதிகளையும் துரத்துகிற ஒரு அதிகாரம் செயல்பட கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்குள் கர்த்தர் கொடுத்த அதிகாரம் செயல்படன்னா நீங்க அவர் சமூகத்தில் நின்றே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 5 நிமிஷம் ஜெபம் பண்ணீங்கன்னா குடும்பத்தில் போராட்டம் வரத்தான் செய்யும். அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா குடும்பத்தில் பிரச்சனைகள் மீண்டு வர முடியாத அளவுக்கு வந்துடும். நல்ல ஜெபம் பண்ணுங்க, காத்துருங்க. ஹல்லேலூயா. உங்க பிசினஸ் விருத்தி அடையணுமா, தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயம் வரணுமா, வேலைகளில் நீங்க முன்னேற்றம் அடையணும்னா தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க, தேவ சமூகத்தில் காத்துருங்க. கர்த்தர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்வார். 2வது குறிப்பு, நீங்க சும்மா இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். யாத்ராகமம் 14:19. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. என்ன ஆண்டவரே, முன்னால போன தூதனை காணோம், ஐயோ கர்த்தர் என்ன கைவிட்டாரா, முன்னால போன மேகம் இல்லையே, எங்க போனது தேவ பிரசன்னம்? கவலைப்படாதீங்க. 2வது குறிப்பு, தேவைகளை பூர்த்தி செய்கிற தேவ பிரசன்னம். நீங்க சும்மா இருக்கும்போது எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அவருடைய பிரசன்னம் நிறைவாயிருக்கும். முன்னால உங்களுக்கு தேவை இருந்தா முன்னால கர்த்தரை போவார். உங்களுக்கு பின்னால பாதுகாப்பு வேணும்னா பின்னால கர்த்தர் நிற்பார். வலது பக்கத்தில் பிரச்சனைனா வலது பக்கத்தில் நிற்பாரு, இடது பக்கத்தில் பிரச்சனைனா இடது பக்கத்தில் நிற்பாரு. எந்த இடத்தில் தேவை இருக்கிறதோ அந்த தேவையை அவருடைய பிரசன்னம் பூர்த்தி செய்யும். நீங்கள் அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்தால், சும்மா இருந்தால் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். அவருடைய பிரசன்னத்தினால் இது நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உலகத்தின் பிரசன்னம் வேண்டாம், ஏ மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிங்க. அதனால தான் நம்ம பாடுறோம், இன்னும் அவரை நம்ம அறியணும், இன்னும் அவரை அறியணும். உலகத்தின் பிரசன்னம் வேண்டாம், அது வெறுமையை உண்டாக்கும். தேவ பிரசன்னம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகமெல்லாம் மாயையா, உலகம் சேர்ந்து எல்லாரும் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம். தேவ பிரசன்னத்துக்கு இடம் கொடுங்க. வாய் திறந்து பாடுவோம். இன்னும் உம்மை அறியணுமே. எல்லாரும் பாட அன்பாய் கேட்கிறேன். குடும்பங்களை நிரப்பட்டும், எங்கள் சபையை நிரப்பட்டும், தனிப்பட்ட ஒவ்வொருவர் உள்ளங்களை நிரப்புவதாக. பிரசன்னம் தேவ பிரசன்னம், கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத ஜீசஸ். ஓ
ரியாந்தலாதே. உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் உணர்ந்து பாடுவோம் எல்லாரும் எல்லாரும். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, ரக்கமா ரியாந்தலபா சகதரமா போதுமையா பிரசன்னம். எஸ், உங்க தேவைகளை பூர்த்தி செய்கிற தேவ பிரசன்னம். எந்த இடத்தில் தேவையோ அந்த இடத்துல கர்த்தர் நிற்பார். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில பேசுங்க. எல்லாம் கையை உயர்த்தி ஷக ரகமரியாந்தலபா கபரியாக்கலபா. நல்ல கை உயர்த்தி அந்நிய பாஷையில எல்லாரும் ஷபபா ரியாந்தலபா ரகலபா ரியாக்கலபா ஓரயாந்தலபா ஷகந்தரபா கபரபலபா ரபலபா. ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம் விடுவிக்க வேண்டிய பகுதிகளை விடுவிப்பதாக, சுகமளிக்க வேண்டிய இடங்களில் சுகமளிப்பதாக. ஆமென் ஆமென். சமாதானத்தை உண்டாக்க வேண்டிய இடங்களில் சமாதானத்தை உண்டாக்குவதாக. தேவ பிரசன்னம் தேவைகளை பூர்த்தி செய்யட்டும், தேவைகளை பூர்த்தி செய்யட்டும். முன்பாக சென்ற தூதனானவர் விலகி பின்னாக நின்றார். கைவிடல கைவிடல. தேவையான இடத்துல கர்த்தர் நிற்பார். அது அவருடைய பிரசன்னம். தேவைகளை பூர்த்தி செய்கிற தேவ பிரசன்னம். உங்க இருதயத்தில் எந்த இடத்துல வெறுமை இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தினால பூர்த்தி செய்வார். மூன்றாவதாக, நாம் சும்மா இருக்கும்போது கர்த்தர் செய்கிற மூன்றாவது காரியம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது அது எகிப்தியருக்கு. ரா முழுவதும் இஸ்ரவேலரும் எகிப்தியரின் சேனையும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி நடுவில் வந்து தேவ பிரசன்னம் இருக்குது. இஸ்ரவேலருக்கு அந்த இரவு வெளிச்சமாக இருக்கு, எகிப்தியருக்கு மேகமும் அந்தகாரமா இருக்கு. மோசே கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றை கட்டளையிட்டார். கீழ்காற்று உண்டானது, ஜலம் ஒதுங்கியது, ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று என்று 21ஆம் வசனம் சொல்லுகிறது. மூன்றாவதாக, நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தால் கீழ்காற்றை அனுப்பி தடைகளை மாற்றுவார். உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா தடைகளும் மாறும். இந்த வருஷத்தில் எவ்வளவு தடைகள், வேலையில் தடை, தொழிலில் தடை, ஜெபத்தில் தடை, ஜெபம் பண்ணும்போதே தடைகள், ஊழியத்திற்கு பலவிதமான தடைகள், எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவதற்கு ஒரு கீழ்காற்றை அனுப்பினால் போதும். வலது கை உயர்த்தி, ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ள ஒரு கீழ்காற்றை அனுப்பும், தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. கீழ்காற்று வந்து வீசிய போது இரவு முழுவதும் பலத்த கீழ்காற்றை அனுப்பினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தடைகளை மாற்றுகிறவர். எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் கர்த்தர் அவைகளை உடைப்பார். உங்க ஆசீர்வாதத்திற்கு, உங்கள் எதிர்காலத்திற்கு, உங்கள் நன்மைக்கு, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு எதுவெல்லாம் தடையாய் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் கர்த்தர் இந்த வருஷத்துல மாற்ற போகிறார். இந்த நாளில் கர்த்தர் அதை மாற்றுவார். ஹல்லேலூயா. சத்தமோ ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு கீழ்காற்றை அனுப்பும் ஆண்டவரே. ஆண்டவர் ஒன்று அனுமதிக்கிறார்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. பலத்த கீழ்காற்று இரவு முழுவதும் எதற்காக தெரியுமா? தடைகளை உடைப்பதற்காக. அவர் எதையும் சும்மா செய்ய மாட்டார். எதையும் காரணம் இல்லாமல் செய்கிற தேவன் அல்ல. எதை செய்தாலும் அதிலே ஒரு காரணம் இருக்கும். அது தம்முடைய பிள்ளைகளின் நன்மைக்காகத்தான் கர்த்தர் செய்வார். விசுவாசித்தா மீண்டும் ஒரு ஆமென் சொல்லுவோம். நான்காவதாக, நாம் சும்மா இருக்கும்போது கர்த்தர் செய்கிற நான்காவது காரியம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு பதிலாக நின்றது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜலம் பிரச்சனையாக இருந்த ஜலத்தை
ஆண்டவர் பாதுகாப்பின் மதிலாக மாற்றுகிறார். நான்காவது அனுபவம் என்ன? பயணத்தை லகுவாக்குவார் ஆண்டவர். கிறிஸ்தவ வாழ்க்கை லகுவாகும், ஊழியம் லகுவாகும். ஸ்தோத்திரம். கடினங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எவ்வளவு போராடுறீங்க, ஒரு 500 ரூபா சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, லகுவாக்குவார் ஆண்டவர். எல்லாத்தையும் ஈஸியா மாற்றி கொடுப்பார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? நீங்க அவர் சமூகத்துல ஜெபம் பண்ணீங்கன்னா ஊழியம் ஈஸியா இருக்கும், போராட வேண்டாம். ஸ்தோத்திரம். பிசாசு ஓடுவான், பிசாசு ஓடுவான். நீங்க ஜெபத்துல காத்திருந்தீங்கன்னா ஊழியத்துல நீங்க செய்யும் போது எல்லாம் ஈஸியா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். பயணம் லகுவாகும். இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். காலையிலேருந்து ராத்திரி வரை உழைச்சாதான் ஒரு 500 ரூபாய். எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம். மனைவி பிள்ளைகளை கவனிக்க முடியலை. சம்பாதிக்கிறது எதுக்காக? குடும்பத்துக்காக. சிலர் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கலை. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோட பேசுகிறார். டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க குடும்பத்தோட. பணம் எல்லாம் பின்னால் வரும். சிலர் எப்போவுமே பணம்னு போய் கடைசியில் சில காலங்கள் தான் பிள்ளைகள் உங்களோட இருப்பாங்க, சில காலங்கள் தான் இருப்பாங்க. அந்த காலத்தை நீங்கள் உலகத்துக்குள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா பிள்ளைகள் எல்லாம் ஒரு திசையில் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திர. காலங்களை சரியாக பயன்படுத்த தெரியணும். நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. உங்கள் பயணம் லகுவாகணும். ஸ்தோத்திர. உலக காரியத்துக்காக ரொம்ப ஓடாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து பாருங்க. 5 மணிக்கு எழும்பி அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரமாவது குறைந்தது ஜெபித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்கள் வேலை லகுவாகும். ஹல்லேலூயா. உங்க வேலை லகுவாயிரும். கர்த்தர் இதை செய்கிறார். 5வதாக 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 14:28. ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஒருவனும் தப்பல. 5வது, நீங்க சும்மா இருந்தீங்கன்னா, தேவ பிரசன்னத்தில் அமர்ந்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் தீர்வை உண்டாக்குவார். ஒன்று கூட பாக்கி இல்லை. ஒருத்தன் கூட மிஞ்சலன்னா என்ன அர்த்தம்? ஒரு பிரச்சனை கூட பாக்கி இல்லை. எல்லா பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் விடுதலையை தருவார். இன்னைக்கு அந்த அனுபவம் வேணுமா உங்களுக்கு? தேவ பிரசன்னத்தில் இருங்க. நல்ல பாட்டு பாடி சோத்திரம் பண்ணி காத்துருங்க. சபையில் வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கு, கெட்சமனே ஜெபத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு வாங்க. 6 மணி நேரம் 8 மணி நேரம் உழைக்கிறீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. 1 மணி நேரம் கர்த்தர் சமூகத்துக்கு வந்து பாருங்க. கர்த்தர் எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலையை தருவார். எந்த மனுஷனையும் போய் பார்க்க வேண்டாம், கர்த்தரை பார்த்தா போதும். கர்த்தர் வழிகளை திறப்பார். எத்தனை வருடங்கள் நம்ம மனுஷரை பின்பற்றி மனுஷனையே பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் சமூகத்தில் நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. 6வதாக 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். 14:17 சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சத்தமா வாசிங்க. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். 6வதாக கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதைகளில் அவர் மகிமைப்படுகிறார். நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஏன் ஆண்டவரை பார்வோன்னு துரத்தணும்? ஏன் ஆண்டவரை செங்கடல் தடையா நிற்கணும்? அவர் மகிமைப்படுவதற்காக. ஏன் இந்த வியாதி என்ன துரத்திட்டே வருது? கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஸ்தோத்திரம். ஏன் இந்த பிரச்சனை எனக்கு துரத்தி கொண்டே வருகிறது? கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் மகிமைப்படுவதற்கு இடம் கொடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 7வது கடைசியாக யாத்திராகமம் 14:31. யாத்திராகமம் 14:31. ஸ்தோத்திரம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். 7வதாக, நீங்கள் சும்மா இருக்கும்போது அவர் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்தீங்கன்னா கர்த்தர் மேல விசுவாசம் உண்டாகும். அவருடைய
காரியங்களில் நம்மை நடத்துகிற ஊழியக்காரர்கள் மேல் விசுவாசம் உண்டாகும். கர்த்தர் மேலேயும் விசுவாசம் வந்துச்சு, ஊழியக்காரனாகிய மோசே மேலேயும் வந்துச்சு. இது யாருடைய ஊழியக்காரன் என்று பைபிள் சொல்லுகிறது? கர்த்தருடைய ஊழியக்காரன், அவருடைய ஊழியக்காரன். ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் என்றால் நாங்கள் அவருடைய ஊழியக்காரர்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்துகிற பாதை. நீங்கள் அமைதியாக இருந்தால் தான், நீங்கள் சும்மா இருந்தால் தான் கர்த்தர் மேலே உங்களுக்கு விசுவாசம் வரும். ஏன்னா நீங்கள் சும்மா இருக்கும்போது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் உங்களுக்காக கிரியை செய்கிறார். நம்ம அமைதியாக இருக்கிற ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. நீங்கள் ஜெபத்தில் எவ்வளவு தரித்திருக்கிறீங்களோ இந்த வருஷத்தில், அவ்வளவு அதிகமாக உங்களுக்கு கர்த்தர் மேல் விசுவாசம் எழும்பும். காத்திருக்க காத்திருக்க அவர் சமூகத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது விசுவாசத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம்.